தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி இறுதியானதை தொடர்ந்து டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை நேற்று முன்தினம் இரவு நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு இன்று காலை நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பாஜக தரப்பில் 56 தொகுதிகளும் அமைச்சரவையில் பங்கீடும் கேட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் 30 தொகுதிகள் வரை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாகவும் அதிமுக 170 தொகுதிக்கு மேல் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக அவர் கூறியதாகவும் தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் தமிழக வருகை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அமைச்சரவையின் பங்கு கேட்கப்பட்டதா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதிலளிக்கவில்லை. முன்னதாக பாமகவுக்கு 17 முதல் 20 தொகுதிகளும் மாநிலங்களவையில் ஒரு இடமும் வழங்க எடப்பாடி ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது.